வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இஸ்ரேலோட ராணுவ வீரர் இயேசுவோட சிலையை சுத்தியாலால அடிச்சிருக்காரு. அதுக்கு காரணமா என்ன விஷயம் இருந்துச்சு, இது சம்பந்தமா இஸ்ரேலோட சைடுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் என்ன ப்ராப்ளம், இதுக்கு நடுவுல பிலிப்பைன்ஸோட நாட்டுக்குள்ள அமெரிக்க ராணுவம் எதுக்காக வந்தாங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக பிலிப்பைன்ஸோட மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவரோட உருவ பொம்மையை எரிச்சிருக்காங்க. இது எல்லாத்த பத்தியுமே நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை சுத்தி யார் இருக்கா, அமெரிக்காவோட கடற்படை இருக்கு. ஆனா அவங்க கண்ணிலே மண்ணை தூவிட்டு ஈரான் தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான சம்பவம், அதனால ஈரானுக்கு எத்தனை கோடி லாபமாச்சு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 2 வாரம் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதுக்கான கடைசி நாள் இன்னைக்கு. ஸோ இப்போ அடுத்த கட்டமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த வாரோட போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 2 வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஈரான் தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை சுத்தி அமெரிக்காவோட கடற்படை இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க எந்த ஒரு கப்பலுமே உள்ள வரக்கூடாது, அதையும் மீறி வந்துச்சுன்னா நாங்க பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரானோட துறைமுகத்தை 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்காணிச்சிட்டு இருக்காங்க, எந்த கப்பல் வருது என்ன பண்றாங்க அப்படிங்கறத. ஆனா அதையும் தாண்டி ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் என்ன பண்ணிருக்காங்க, இந்தோனேஷியாவுக்கு போய் வித்துட்டு சேஃபா ரிட்டர்னும் வந்திருக்காங்க. இதுக்காக ஈரான் என்ன ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நார்மலாவே இந்த கப்பலா இருக்கட்டும், இல்ல பிளைட், சேட்டலைட், இது எல்லாத்துலயுமே ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கும். அதை டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன்லாம் இது பண்ணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அந்த கப்பலோட பேர் என்ன, அந்த கப்பல்ல என்ன நம்பர் இருக்கு, அது எந்த டைரக்ஷன்ல போகுது, எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, எந்த லொகேஷன்ல அது இருக்கு, இது எல்லாத்தையுமே ஒரு ரேடியோ சிக்னலா அதோட இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்றது தான் இதோட வேலையா இருந்திருக்கு. அதையும் மீறி எப்படி ஈரான் இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு சேஃபா வந்தாங்க, இங்க தான் ஈரான் அவங்களோட மூளையை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த டிவைஸ் ஆன்ல இருந்துச்சுன்னா தான் அந்த கப்பல் எங்க இருக்கு என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிவைஸை ஆஃப் பண்ணிட்டு இந்தோனேஷியாவுக்கு சேஃபா போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இப்போ இதுக்காக ஈரானுக்கு எத்தனை கோடி லாபம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வித்திருக்காங்க. ஒரு பேரல் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 159 லிட்டர். அப்போ 2 மில்லியன் பேரல் அப்படின்னா 31.8 கோடி லிட்டர். இதனால ஈரானுக்கு எத்தனை கோடி லாபம் தெரியுங்களா, 1200 கோடியில இருந்து 1300 கோடி லாபமா இருக்கு. இங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இந்த முக்கியமான அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குல்ல, அதை எப்பவுமே ஆஃப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸே இருக்கு. இப்போ சட்ட விரோதத்தை மீறி இருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஈரான் மேல பொருளாதார தடை போட்டிருக்காரு. ஈரான் கூட யாருமே பிசினஸே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுவும் சட்ட விரோதமானது தானே. இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்குது யாரு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தானே. அவரு பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரல அப்படின்னா எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி ஈரான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பொருளாதார தடை போட்டதுனால தான் அதையும் மீறி இப்போ ஈரானோட முக்கியமான பிசினஸே இந்த கச்சா எண்ணெய், அதை வித்தாதான் அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கு. அதுக்காக தான் ஈரான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த கச்சா எண்ணெய் பேரல்ல அளவிடுறாங்கல்ல, அதோட ரீசன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 1859 அமெரிக்காவில் இருக்க பென்சில்வேனியா அந்த இடத்துல தான் முதல் முறையா ஒரு எண்ணெய் கிணறை தோண்டி இருக்காங்க. அப்படி தோண்டின அந்த எண்ணெய் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மரத்தாலான பேரலை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டெக்னாலஜி ரொம்பவே முன்னேறிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த எக்காலான டேங்க்ல அந்த எண்ணெய் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இந்த மரத்தாலான அந்த ஒரு பீப்பாயில தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்காக ஒயிட் ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள் மூலமா தான் இதை தயாரிச்சு
தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பென்சில்வேனியால அந்த பென்சில்வேனியாவோட காடுகள்ல அந்த மரங்கள் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே இந்த கச்சா எண்ணெயோட விலையை வந்து பேரல்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, 2 வாரத்துக்கு போர் நிறுத்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருல, அதோட கடைசி நாள் தான் வந்து இன்னைக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது திரும்பவுமே கண்டினியூ ஆகும். ஏன்னா நாங்க ஈரான் கிட்ட ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சிருக்கோம், அவங்க எதுக்குமே வந்துட்டு ஒத்து வர்ற மாதிரி தெரியல, அதனால நாங்க வந்து போரை கண்டினியூ பண்ண போறது இல்ல, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நாங்க கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சோசியல் மீடியாலலாம் வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் தான் வந்துட்டு அமெரிக்கா தான் ரொம்ப வந்து லாஸ் ஆன மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஈரானோட ராணுவத்தை நாங்க கைப்பற்றிட்டோம், இந்த போர்ல நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு அவரையே வந்துட்டு ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. இதுக்காக ஈரான் சைட்ல இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்துட்டு நீ பாட்டுக்கு எதை வேணா பேசிட்டு, நீ சொல்ற எதையுமே நாங்க கேட்க தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்ல இருந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இந்த போர் வந்து இப்போதைக்கு கண்டினியூ ஆக போறது இல்லை, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கண்டினியூ ஆக போகுது. ஸோ இதோட அடுத்த கட்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அமெரிக்காவோட கடற்படை சுத்தி இருந்தும் அதையும் மீறி 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை வந்து ஈரான் போய் இந்தோனேஷியால வித்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் இந்த போர் நிறுத்தத்தை கண்டினியூ பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மக்களே, இந்த வார்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நாட்டுல நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒரு கடமை இருக்கு, அதுதான் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன். ஸோ கண்டிப்பா எல்லாருமே மறக்காம போய் ஓட்டு போடுங்க. நீங்க இவங்களுக்கு தான் போடணும் அவங்களுக்கு தான் போடணும் அப்படின்லாம் நான் சொல்லலை, ஆனா மறக்காம ஓட்டு போடுங்க. நோட்டாவுக்கு போட போறேன், எனக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி மேலுமே வந்துட்டு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வந்து நீங்க வேஸ்ட் ஆக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச அப்படிங்கிறவரை விட மக்களோட வழியை யாருக்கு நல்லா புரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்க அப்படின்னா நம்மளோட நாடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ போகிற நீங்க வந்துட்டு ரொம்ப சேஃபா போங்க, உங்களோட ஜனநாயக கடமையை மறக்காம செஞ்சிருங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.